உற்சாகமாய் ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தினாலே சபையாருக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக நான் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் வேதத்தில் இருக்கிற ஒரு சம்பவத்தை என்னை யோசிக்கும்படி செய்தார். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குரைத்திருந்தார், சாராள நிமித்தமாய் பிள்ளை உண்டாகும் என்று சொல்லி. ஆனால் அவர்களுக்கு வெகு காலம் செல்லுகிறதுனாலே அவர்கள் சற்று அதில் மனம் இழைத்தவர்களாக சாராள் தன்னுடைய புருஷனை பார்த்து சொல்லுகிறாள், என் நிமித்தமாய் என்னுடைய சந்ததி விருத்தி அடைய வாய்ப்பில்லை, ஆகவே என்னுடைய அடிமை பெண்ணை நீ மனைவியாக கொள்ளும், அவள் நிமித்தமாகவாவது சந்ததி உண்டாகட்டும் என்று சொல்லி ஆகார் என்று சொல்லுகிற அடிமை பெண்ணை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கிறாள். இந்த அடிமை பெண் மனைவி ஆன பிறகு சில நாட்களிலே அவள் கர்ப்பம் தரிக்கிறாள். ஆனால் கொஞ்சம் நாட்கள் ஆன போது இந்த ஆகார் அவள் தன்னுடைய நாச்சியார் எஜமானியை சற்று அற்பமாக எண்ண தொடங்குகிறாள். உடனேயே சாராளால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. தான் கொடுத்த வாழ்க்கை, ஆனால் அதை அவள் சரியாக பயன்படுத்தாதபடி எனக்கு விரோதமாக நிற்கிறாளே என்று சொல்லி இவளை வீட்டை விட்டு துரத்தி விடுகிறாள். இவள் வீட்டை விட்டு துரத்தப்பட்டு வயிற்றிலே குழந்தையோடு கூட அவள் வெகு தூரம் போய் அலைந்து திரிகிறாள். அப்படி அலைந்து திரிந்த போதுதான் ஒரு துறவண்டையிலே கிடந்து யாரிடத்திலே நன்மை தனக்கு கிடைக்காது, தன்னுடைய கணவரும் கைவிட்டார் என்கிற நிலையிலே அவள் கிடந்த போது தேவதூதனானவர் அவளுக்கு தரிசனமாகி அவளோடு கூட பேச தொடங்கினார். தேவதூதன் சொன்னார், நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? எங்கே இருந்து வருகிறாய்? நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? நீ போய் உன்னுடைய நாச்சியார் அண்டைக்கு அடங்கி இரு, அவர்கள் சொல்லுகிறபடி அங்கே நீ நடந்து கொள் என்று சொல்லி அவளுக்கு ஆலோசனை சொல்லி அவளை திரும்ப அனுப்புகிறாள். அப்படி மாத்திரமல்ல, அந்த பிள்ளை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கும் என்று சொல்லி பல வாக்குத்தத்தங்களை அவளுடைய பிள்ளையை குறித்து அந்த தேவதூதன் உரைத்ததை கேட்ட உடனேயே இவள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட என்னை காண்கிற தேவனை நான் இவ்விடத்திலே கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளுடைய நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போன நிலை, பிள்ளையை வயிற்றிலே சுமந்து கொண்டு தனக்கு யாரும் ஆதரவில்லை என்று சொல்லி வீட்டை விட்டு துரத்தப்பட்ட நிலையிலே கூட ஆண்டவருடைய கண்கள் அவளை பார்த்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. அவள் வீட்டை விட்டு ஓடி வந்தபோது யாருடைய நம்பிக்கையும் இல்லாதபடி தன்னந்தனியாக அவள் விடப்பட்ட போது கூட கர்த்தர் அவளுக்கு தரிசனமாகி அவளை காண்கிற தேவன் என்பதை நிரூபித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே நாம் சோர்ந்து போய் விழுந்து போகிற நிலை வரும்போதெல்லாம் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், யாரும் எனக்கு இல்லை என்று நாம் நினைக்கிற போது ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு ஆண்டவர் நம்மை காண்கிறார் என்று? ஹல்லேலூயா. நம்முடைய எல்லாவற்றையும் காண்கிற தேவன், நம்முடைய உபத்திரவத்திலே நம்மை கைவிடாத தேவன், நம்மோடு கூட அவர் நடந்து வருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோபு தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் இருக்கிறாராம். ஹல்லேலூயா. யாரை விட்டு விலக்காமல் இருக்கிறார்? நீதிமான்களை விட்டு விலக்காமல் இருக்கிறார். அப்படியானா நாம் எல்லாரும் உண்மையாகவே நீதிமான்கள் தானா? நம்மை குறித்து தான் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய போதகரால் வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டது என்ன? என் ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள் என்று. ஹல்லேலூயா. அப்படியானால் நம் மேலே ஆண்டவர் தன்னுடைய கண்களை பதித்து வைத்திருக்கிறார். எந்த நிலையிலும் அதை நம்மை விட்டு விலக்காமல் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எதற்காக அவர் நீதிமான்களை கண் விலக்காமல் பார்க்கிறாராம்? அவர்களை ராஜாக்களோட சிங்காசனத்தில் ஏறவும் அவர்களை உயர்ந்த ஸ்தலத்தில் உட்காரவும் செய்கிறாராம். ஹல்லேலூயா. இவ்வுலகத்திலே மாத்திரமல்ல, மேலான பரலோகமாகிய சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவரோடு கூட நம் நிரந்தரமான உட்கார்ந்து இருக்கும்படியாக ஆண்டவர் நம் மேலே தம்முடைய கண்களை பதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
இவ்வுலக பாடுகள் ஒருவேளை நம்மை மிகுந்த பிரச்சனைகளுக்குள்ளாக, போராட்டத்திற்குள்ளாக நம்மை கொண்டு செல்லலாம். நம்மை சூழ இருக்கிறவர்கள் எல்லாரும் நம்மை கைவிட்ட நிலையிலே நாம் இருக்கலாம். ஆனால் ஒன்று நாம் புரிந்து கொள்ள முடியும், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை விட்டு விலகுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. எந்த நிலையிலே நாம் இருந்தாலும் சரி, அவர் நம்மை காண்கிற தேவனாய் நம்மோடு கூட கடந்து வருகிறார். இந்த வசனங்களை சொல்லுகிற யோபு என்று சொல்லுகிற பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்த்தோமே ஆனால், இந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர் உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வாழ்ந்த அந்த தேசத்திலே அவர் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன். அதற்கு உதாரணமாக அவருடைய எல்லாவற்றையும் அவர் இழந்து தன்னந்தனியாக உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது அவருடைய மனைவி கூட வந்து சொல்லுகிறாள், இந்த நேரத்திலும் நீர் கர்த்தரை நம்பிக்கொண்டு நிற்பீரோ? ஹல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் மேல வைராக்கியம் இருந்திருக்கணும்னு யோசித்து பாருங்க. அவ்வளோ ஒரு வைராக்கியம் படைத்த பரிசுத்தவானாகிய யோபு அவர் சொல்லுவார், நான் எங்கும் தேடி பார்க்கிறேன், என் ஆண்டவரை காண முடியவில்லை. யோபு 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். ஹல்லேலூயா. இவர் சொல்லுகிறார், என் ஆண்டவரை நான் எங்கே சந்திக்கலாம் என்று தேடி பார்க்கிறேன், ஆனால் என்னால் அவரை காண முடியவில்லை. ஒருவேளை என்னால் அவரை கண்டு கொள்ள முடியுமானால் என்னுடைய இந்த நிலையை, என்னுடைய காரியங்களை நான் அவரிடத்திலே ரூபித்து வசனிப்பேன், என்னுடைய வார்த்தைகளால் நான் அவரிடத்திலே நான் புலம்பி தீர்ப்பேன் என்று சொல்லி இந்த மனுஷன் புலம்புகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த நிலையிலே கூட, எல்லாரும் தன்னை விட்டு எதிராக நிற்கிற நிலையிலே கூட அவர் ஒன்று சொல்லுவார், நான் போகிற பாதையை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் போகிற பாதையை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இது சோதனையின் காலம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த சோதனையின் காலம் முடிந்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. அதுதான் இந்த பரிசுத்தவானுடைய நம்பிக்கையாக இருந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய நீதியை நடப்பிக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான்கள் என்கிற பெயர் பெற்ற நீங்கள் எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருடைய கண்கள் உங்களை விட்டு விலகாமல் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக? சிங்காசனத்தில் ஏறும்படியாகவும் ராஜாக்களோட சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும்படியாகவும் செய்ய என் ஆண்டுடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நீதிமான்களுக்கு உரிய விசேஷமாக வேதம் சில காரியங்களை நமக்கு சொல்லி தருகிறது. வாசித்தோமே ஆனால் ஏசாயா 57ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிப்போம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. இது ஒருவேளை மரண வீட்டிலே சொல்லப்படுகிற வார்த்தைகளாக நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதிலே ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. என்ன? நீதிமான் தீங்கு வராததற்கு முன்னே கர்த்தருடைய பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அது ஒரு விசேஷித்த பாக்கியம். ஹல்லேலூயா. இவ்வுலக பாடுகளை அதிகமாய் நாம் அனுபவிக்க போகிறோம் என்று ஆண்டவர் கண்டிருப்பார். ஆனால் சீக்கிரமாக நீதிமானை தன்னோடு கூட சேர்த்து கொள்ளுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இவ்வுலகத்து பாடுகள் நமக்கு நிரந்தரமானது அல்ல என்பதை குறிக்கிற வார்த்தையாகவே இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. நீதிமானுக்கு அவனுடைய மரணத்தை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டு. நான் மரணத்திற்கு பிறகும் என்னுடைய ஆத்மா வாழும் என்கிற நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற நம்மளே எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? என்னுடைய ஆத்மா என்றைக்கும் வாழும். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் நான் வாழ்ந்திருப்பேன், என் ஆண்டுடைய வலது பாரிசத்தில் என் ஆண்டவர் என்னை உட்கார செய்கிறார். மத்தேயு 13:43 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். போதும். சூரியனை போல தேவனுடைய ராஜ்யத்திலே பிரகாசிக்கிறவர்கள் நீங்க எல்லாரும். ஹல்லேலூயா.
சொல்லுங்களேன். ஹalleluya. சாதாரணமான இடம் இல்லை, பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற இடம் அது பிரகாசமான நட்சத்திரங்களை போல, சூரியனை போல. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தின் பாடுகள் ஒருவேளை தாங்கக்கூடாத பாடுகளாக இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவருடைய கண்களை என்னை விட்டு விலகாமல் இருக்கிறார். நீதிமான் நித்திய ஜீவன் அடைகிறான் என்று மத்தேயு 25:46 சொல்லுகிறது. ஆகவேதான் ஒரு பிலேயாம் என்று சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருக்கு விரோதமாக நடந்து கொண்டாலும் அவருடைய மரணத்தின் போது அவர் சொல்லி ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்னுடைய மரணம் ஒரு நீதிமானுக்கு ஒத்த மரணமாக இருக்கட்டும், நீதிமான் மரிப்பது போல நான் மரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அவருடைய கடைசி ஆசை அதுவாக தான் இருந்தது. எண்ணாகமம் 23:10 அதை வாசிப்போம். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே என்னுடைய முடிவு ஒரு நீதிமானுடைய முடிவை போல இருக்கட்டும், என்னை சூழ இருக்கிறவர்களுடைய முடிவை குறித்து சாட்சி சொல்லுகிறதாக, நான் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு நீதிமானாய் என்னுடைய வாழ்க்கையை நான் முடிவடைய செய்கிறதே என்னுடைய மேலான ஆசை ஆண்டவரே என்ற ஆண்டவரிடத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நீதிமானுக்கு பிரகாசம் உள்ள சூரியனை போல பரலோக ராஜ்யத்திலே இடம் உண்டு. அது மாத்திரமல்ல, நீதிமான் இவ்வுலகத்திலே கூட பல ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும் என்று பல இடங்களிலே நாம் நீதிமான்களை குறித்து வாசிக்க முடியும். உதாரணத்துக்கு சில காரியங்களை வேகமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 5:12 சொல்லுகிறது, நீதிமானை ஆண்டவர் ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறார். அவர்கள் மேல் எப்போதும் ஆண்டவர் அன்பாயிருப்பாராம். எப்போதும் ஆண்டவருக்கு நீதிமான்கள் மேல் கோபமே வராது. காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறார். சங்கீதம் 34:15 சொல்லுகிறது, அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டுடைய செவிகள் திறந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம கூப்பிட்ட உடனேயே ஆண்டவர் பதில் செய்கிறவராய் இருக்கிறார். நீதிமான்களுக்கு அவ்வளவு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். சங்கீதம் 37:17 சொல்லுகிறது, நீதிமான்களை அவர் தாங்குகிற தேவனாக இருக்கிறார். நாம் விழுந்து போகாதபடி நம்மை தாங்குகிற தேவன். எப்பொழுது தாங்குகிறார்? கடைசி மட்டும், நம்முடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் தாங்குகிறார். ஏசாயா 46:4 சொல்லுகிறது, முதிர் வயது வரைக்கும் தாங்குகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், முதிர் வயது வரைக்கும் தாங்குகிறார். ஆண்டவருக்கு நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பு எல்லாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பது மாத்திரமே. ஆகவேதான் முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன் என்று சொல்லுகிறார். வாசிப்போம் ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. நீதிமான்களே, ஆண்டவர் உங்களை தாங்குகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 3:33 சொல்லுகிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய வீடு ஆசீர்வாதமான வாசஸ்தலமாக இருக்கும். நீங்கள் செய்கிற முயற்சிகள் எல்லாம் வாய்க்கும். உங்களுடைய வீட்டிலே நீங்கள் பேசுகிற காரியங்களை ஆண்டவர் கூர்ந்து கவனிப்பார். உங்களுடைய வாசஸ்தலம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீதிமொழிகள் 10:7 சொல்லுகிறது, நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். இத்தனை திரளான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நீதிமான்களுக்கு என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எவ்வளவோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருந்தாலும் ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ போராட்டம்? நம்ம அநேக நேரங்களில் கேட்குறோம் இல்லையா, ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பிரச்சனை, எனக்கு ஏன் இவ்வளோ போராட்டம்? ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து, சோதனைக்கு மேலே சோதனை வந்து, நான் ஒவ்வொரு நாளும் அழுகையோடும் கண்ணீரோடும் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறதே ஏன் என்று கேட்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நீதிமான்களுக்கு அதிகமான இக்கட்டின் பாதையிலே தான் கொண்டு செல்லுகிறார். சங்கீதம் 34:19 அப்படி சொல்லுகிறது. வாசிப்போம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. துன்ப
துன்பங்களையும் அதிகம் கொடுக்கிறார் நீதிமான்களுக்கு. ஆனால் அந்த துன்பங்களுக்கு மத்தியிலே விடுதலையும் கட்டளையிடுகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசித்தோமே, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவளுடைய பிரச்சனை, அவளால் தாங்க முடியாத வேலையினால அவங்களுடைய வேதனை தாங்க முடியாமல் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள். ஆண்டவரே, எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க, ஆளோட்டிகள் நிமித்தமாய் நாங்கள் படுகிற பாடு உமக்கு தெரியவில்லையா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்டபோது ஆண்டவர் இவர்களை காப்பாற்றும்படியாய் மோசேயை அவ்விடத்திற்கு அனுப்புகிறார். அப்படி அனுப்பி இவர்களை நான் வாக்குத்தத்தமான ஒரு பூமிக்கு நேராக உங்களை நான் வழி நடத்துகிறேன் என்று இவர்களிடத்திலே சொல்லுகிறார். அப்படி சொன்னபோது இந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தார்களாம், தலை குனிந்து தொழுது கொண்டார்களாம். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் ஒருவேளை ஆண்டவரை விசுவாசித்திருக்க மாட்டாங்க. அந்த வார்த்தைகள் அவளை நோக்கி வந்தபோது கர்த்தரை அப்படியே விசுவாசித்தாங்க. விசுவாசித்த உடனே அவங்களுடைய பாரம் அவங்களுக்கு குறைஞ்சிடல, அவங்களுடைய பாரம் இன்னும் அதிகமாகிவிட்டது. ஹல்லேலூயா. அதே தான் யாத்ராம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவங்களுக்கு இன்னும் அதிகமாக இக்கட்டு வந்தது. வாசிப்போம். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். ஹல்லேலூயா. அதிகமான இக்கட்டு வந்தது. அவங்க நீதியின் நிமித்தமாக இக்கட்டை சம்பவிக்க வேண்டியதாயிற்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட எவ்வளவு அதிகமாய் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போமோ அதிகமாக அதில் பிரச்சனை வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் ஆண்டவரே என்று நாம் கேள்வி கேட்போம். ஏன் இவ்வளோ பாடுகள் எனக்கு, ஏன் இவ்வளோ இக்கட்டுகள் எனக்கு? அந்த பாதையை தான் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே துன்பத்தின் நடுவிலே நான் நடந்தாலும் நான் எந்த நேரத்திலும் மனமுடைந்து போக மாட்டேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இக்கட்டுகளை நமக்கு வைத்திருக்கிறார், பரியாசத்தை வைத்திருக்கிறார். நம்மை சூழ இருக்கிறவர்கள் நம்மை தேவையில்லாமல் கிண்டல் பண்ணுவார்கள், தேவையில்லாமல் எள்ளி நகையாடுவார்கள். நம்முடைய நிலையை பார்த்து நாம் விழுந்து விட்டோம் என்று சொல்லி நம்மை பார்த்து சிரிப்பார்கள். யோபு 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். உத்தமர்களுக்கு பரியாசம் உண்டாகிறது. சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவர்களை ஏளனமாய் பார்க்கிறார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சிநேகிதர் அவர்களை ஏளனம் பண்ணுகிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை இப்படிப்பட்ட பாதையை கடந்து போகிறீர்களா? பரிசுத்தவானாகிய பவுலை குறித்து நாம் வாசித்தோமே, ஆனால் இந்த பவுல் ஆண்டவரை அறியாத போது செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார், பராக்கிரமசாலியாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவரை அறிந்து கொண்ட போது, நீதிமானாய் தன்னை மாற்றின போது, பரிசுத்த வாழ்க்கை வாழ தொடங்கின போது அவர் சொல்லுவார், உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் நான் வேடிக்கையானேன். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. கடைசி பகுதியை வாசிப்போம். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். இப்படிப்பட்ட நிலையிலே ஒருவேளை நீங்களும் தள்ளப்பட்டிருக்கலாம். ஏன் எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க, ஏன் எல்லாரும் என்ன பரியாசம் பண்றாங்க? காரணம் என்ன? நீங்கள் நீதிமான்களாய் கர்த்தர் கண்டறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துடைத்து போடுகிற குப்பையை போல நான் எண்ணப்படுகிறேன் என்று 13ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார். ஒரு குப்பையை போல, ஒரு அழுக்கை போல நம்மை துடைத்து போடுகிறார்கள். அதுதான் நீதிமானுடைய பாதை. அது மாத்திரமல்ல, நாம் சில நேரங்களில் நன்மை செய்தவர்கள் கூட மாறாக நமக்கு தீமை செய்கிற நிலை ஏற்படும். சங்கீதம் 34:16 தீமை செய்கிறவர்களுக்கு மத்தியிலே நான் இருக்கிறேன், அக்கிரமக்காரருக்கு மத்தியிலே நான் இருக்கிறேன், நானோ நன்மை செய்தேன், அவர்கள் எனக்கு மாறாக தீங்கு நினைக்கிறார்கள். அதை தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது, ஆண்டவரே, என்னை ஒரு தெள்ளு பூச்சியை துரத்துகிறது போல இஸ்ரவேலின் ராஜா என்னை துரத்த வேண்டியது என்ன அவசியம்? என்னை தேடுகிறாரோ, ஒரு தெள்ளு பூச்சியை துரத்துகிறது போல என்னை தேடுவாரோ என்று சொல்லி புலம்புகிறதை நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய நிலை அதுவாக இருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுவே முடிவு அல்ல. நாம் சோதிக்கப்பட்ட பிறகு நாம் பொன்னாக விளங்குவோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படியானா நம்மிடத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒரு நீதியுள்ள வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. நான் நீதிமான் தானா?
இருதயத்தில் கை வைத்து கேள்வி கேட்டு பாருங்க, நான் நீதிமான் தானா? நான் நீதிமானா இருக்க வேண்டுமானா என்னிடத்துல என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டும்? வேதத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் ஒரு மனுஷனை நீதிமான் என்று அடையாளம் காட்டுகிறது. அந்த மனுஷன் யார்? அவர் ஒரு அவிசுவாசி, ஆனால் கர்த்தருக்கு பயந்த மனுஷன். வாசிப்போம் அப்போஸ்தலர் 10:22. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் புற ஜாதிகள் எல்லாரும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவரும் ஆகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்ற என்றார்கள். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர், யூத ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நல் சாட்சி பெற்றவர். அதுதான் ஒரு நீதிமானுடைய அடையாளம். ஒருவேளை நாம வாழுகிற ஒரு இடத்துல, நம்முடைய பட்டணத்துல, நம்முடைய பகுதியில, நம்முடைய வேலை ஸ்தலத்துல, நம்முடைய சபையில இவன் நல்லவன், இவன் நீதிமான் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய சாட்சி நாம் பெற்றிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நீதிமான்கள் என்பவர்கள் நற்சாட்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நல்ல சாட்சி பெற்றவர்கள் தானா? நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது மாத்திரமல்ல, இந்த மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் வசனத்துல வாசிப்போம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அவனிடத்துல இருந்த குணாதிசயங்களை நாமும் பிறப்பித்து கொள்ள வேண்டுவோம். ஆண்டவரே, இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும். அவன் எப்படிப்பட்டவன்? தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்து நடந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்தவன், அதோடு முக்கியமாக தேவனை நோக்கி எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவன். ஹல்லேலூயா. நாம நீதிமான்கள் என்பது அறியப்பட வேண்டுமானால் இந்த குணங்கள் நம்மிடத்துல இருக்க வேண்டும். இருக்கா? யோசித்து பாருங்க. நம்ம எப்போதும் ஆண்டவரிடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? தேவ பக்தி உடையவர்களாக இருக்கிறோமா? தான தர்மங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? நல்ல சாட்சி பெற்றவர்களாக இருக்கிறோமா? அப்படி இல்லையானா இந்த குணங்களை நானும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் என்று கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கொர்நேலியுவை போல நானும் மாறுகிறதற்கு, நீதிமானாய் வாழுகிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நாம வாசிப்போம். மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. எங்கள் மனது எங்களை குறித்து சொல்லுகிற சாட்சி. உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லும்? உங்களை குறித்து, நம்மை குறித்து நம்ம மனசு என்ன சொல்லும்? நம்மை நல்லவர்கள் என்று சொல்லுமா, அல்லது நம்மை தீயவர்கள் என்று சொல்லுமா? நம்முடைய இருதயத்துக்கு தெரியாம நம்ம எதுவுமே செய்யறதில்ல. ஒருவேளை நம்மோடு கூட உறவாடுகிறவர்களுக்கு கூட நம்மை குறித்து அதிகம் தெரியாது. ஆனா நம்முடைய மனது நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறதோ அதுவே நம்முடைய புகழ்ச்சி, அதுவே நம்முடைய புகழ்ச்சி. ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். ஏன் மனசு என்னை பத்தி என்ன சொல்லுது? என்னை நீதிமான் என்று அறிக்கையிடுமா, அல்லது நான் துன்மார்க்கனாய் ஏதாவது காரியத்தில் இருக்கிறேனா? அப்படியான ஆண்டவரே, என்னை நான் மாற்றிக்கொள்ளுகிறதற்கு தீர்மானிக்கிறேன். இந்த கொர்நேலியுவை போல, ஹல்லேலூயா, கொர்நேலியுவை போல தேவபக்தி உள்ளவனாக, தன் ஜனத்தை கர்த்தருக்குள் நடத்துகிறவனாக நான் எப்போதும் ஜெபித்து கொண்டிருக்க, தான தர்மங்கள் செய்ய எனக்கு நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. மற்றொரு கர்த்தருடைய பிள்ளையை நீதிமான் என்று ஆண்டவர் அழைத்தார். யோசேப்பு ஆண்டுடைய ஏசப்பாவுடைய தகப்பனாக உலகத்தில் இருந்த யோசேப்பை நீதிமான் என்று ஆண்டவர் கண்டார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவளை அவமானப்படுத்த மனதில்லாததுனால அவரை நீதிமானாய் ஆண்டவர் கண்டார். அநேக நேரங்கள்ல பலருடைய ரகசியங்கள் கூட நமக்கு தெரிந்திருக்கும். ஆனா நம்ம சூழ்நிலை வரும்போது மற்றவர்களை அவமானப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா?
இல்லை ஆண்டவருக்கு நேராக அவர்களை வழி நடத்துகிறவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. மற்றவர்களை அவமானப்படுத்தாத குணம் ஒரு நல்ல குணம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஒருவேளை மற்றவர்களுடைய அந்தரங்கள் நமக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் அவங்களை அவமானப்படுத்துகிறதற்கு நாம் யோசிக்காமல் அவர்களை கர்த்தருடைய பாதையிலே நடத்துகிறவர்களாக நாம் இருப்போமே, ஆனால் ஆண்டவருடைய கண்கள் நம்மை நீதிமான்களாக காணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. லோத்து என்று சொல்லுகிற ஒரு நீதிமானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அக்கிரம சிந்தை கொண்டிருந்த அநேக ஜனங்கள் மத்தியில ஒரே மனுஷனாய் இவன் தன்னுடைய இருதயத்திலே நீதியை காத்து கொண்டான். மற்றொரு நீதிமான் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? என்னதான் பாவம் நம்மை சுற்றி நடந்தாலோ நம்முடைய இருதயம் அந்த பாவத்துக்கு நேராக செல்லாது. ஹல்லேலூயா. அவன்தான் நீதிமான். லோத்தை குறித்து அப்படி வேதம் சொல்லுகிற 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. நீதிமானாகிய லோத்து ஏன் ரட்சிக்கப்பட்டார்? காரணம் என்ன? நாள்தோறும் தினம் அக்கிரமக்காரருடைய செய்கைகளை காண்கிறார், அதை குறித்தே கேள்விப்படுகிறார். ஒரு ஆண்டவர் இந்த சோதோம் கொமோராவை அழிக்க தீர்மானித்த போது ஆண்டவருடைய சிநேகிதராய் இருந்த ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி கேட்கிறார், ஆண்டவரே, அந்த இடத்துல ஒரு 50 நீதிமான்கள் இருந்தா நீங்க அந்த இடத்தை அழிக்க வேண்டாமே, 45 பேர் இருந்தா அழிக்க வேண்டாமே, கடைசியாக 10 பேராவது இருந்த ஆண்டவரே நீங்க அந்த இடத்தை அழிக்க வேண்டாமே என்று கெஞ்சுகிறார். ஏன்? அங்கே லோத்துடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அங்கே 10 பேர் கூட நீதிமான்கள் இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ பரிதாபமான சூழ்நிலை. 10 பேர் கூட நீதிமான்கள் இல்லை ஒரு பெரிய பட்டணத்தில். ஆனால் அவ்வளோ பெரிய பட்டணத்தில் அத்தனை அசுத்தம் நடந்து கொண்டிருந்த இடத்துல ஒரு மனுஷனாகிய இந்த லோத்து தன்னுடைய இருதயத்திலே நீதிமானாய் காணப்பட்டான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற லொக்காலிட்டி, நம்மை சூழ இருக்கிற ஜனங்கள் பலவிதமான பாவ செயல்களில் இருக்கலாம், பலவிதமான அக்கிரம சிந்தை கொண்டவர்களாக இருக்கலாம். அவர்கள் மத்தியிலே இருக்கிற நாம் நம்முடைய இருதய அளவில் நீதிமான்கள் தானா? என்னை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவரே, நான் நீதிமானாய் இருக்கிறதற்கு தீர்மானிக்கிறேன் அப்பா. நான் கொர்நேலியுவை போல, ஒரு யோசேப்பை போல, ஒரு லோத்துவை போல ஆண்டவரை நான் நீதிமானாய் மாறுகிறதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை விட்டு விலகாமல் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை விட்டு விலகாமல் இருக்கும். கடைசி காலம் வரப்போகிறது, ஆண்டவர் வருகை வரப்போகிறது. அப்பொழுது ஜனங்களை 2ஆக பிரிப்பார். ஒரு பக்கம் ஆண்டவருக்கு பயந்து நடந்த நீதியை செய்த செம்மறியாடுகள், மற்றொரு பக்கம் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்த வெள்ளாடுகள். நீங்கள் செம்மறியாடுகளாய் ஆண்டவருடைய வலதுபுறத்தில் சேருவீர்களா, அல்லது வெள்ளாடுகளாய் ஆண்டவருடைய இடதுபுறத்திலே அக்கினிக்கு நேராக புறம்பான நரகத்திற்கு தள்ளப்படுகிறவர்களாக ஆண்டவரிடத்திலே நீங்கள் எந்த பகுதியை சாருவீர்கள்? எனக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் செம்மறியாடாக கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் உம்முடைய கண்களை என்னை விட்டு விலக்காதிரும். உயர்ந்த அந்த மேலான பரலோகத்தின் அந்த சிங்காசனத்திலே நான் ஏறவும், உம்முடைய அருகையிலே நான் உட்கார்ந்திருக்கவும், நிரந்தரமான ஒரு வாழ்க்கை சுதந்திரமாய் நான் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா என்று சொல்லுங்களேன். அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவரே, நான் நீதிமானாய் வாழ ஒரு கொர்நேலியுவை போல, ஒரு யோசேப்பை போல, ஒரு லோத்துவை போல ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே, நானாகவே வந்திருக்கிறேன்.
வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்ந்து கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன். ஆண்டவரே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு என்னை சொந்தமாக்கும். ஆண்டவரே ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? என்னுடைய மனசாட்சி என்னை நீதிமானாய் தீர்மானிக்க ஆண்டவரே என்னுடைய இருதயம் என்ன சொல்லுகிறது அதுவே என்னுடைய புகழ்ச்சியாக மாறட்டும். ஆண்டவரை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தாங்கி கொண்டு வழி நடத்துங்க. நீதிமான்களை விட்டு உடைய கண்களை விலக்காமல் இருக்கிற ஆண்டவர் உடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீதிமான்களாய் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே எங்களுக்கு மேலான சிங்காசனத்தில் நிரந்தரமான இடத்தை ஏற்படுத்தி தாங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தாங்கி வழி நடத்தும். துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்பனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஏசப்பாங்களா?